இந்த பிப்ரவரி மாதத்திற்கான கர்த்தருடைய வார்த்தை நாம் சுதந்தரித்துக் கொள்ளும்படி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 62 verse 4. நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமா இருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. பக்தனாகிய தீர்க்கதரிசி ஏசாயாவை கொண்டு கர்த்தர் தம்முடைய ஜனத்தோடே அவர் பேசுகிறார். அல்லேலூயா. அவர் பேச ஆரம்பிக்கிறார். இந்த அதிகாரத்தின் முதல் வசனத்தை நாம் ஜஸ்ட் அதை கண்ணோக்கும் போது, சீயோன் நிமித்தம், எருசலேம் நிமித்தம், ஒரு அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். சீயோன் நிமித்தம், எருசலேம் நிமித்தம் நான் மௌனமாய் இராமல், ஒரு அல்லே சொல்லுங்க. கர்த்தர் சொல்ல, நான் மௌனமாய் இராமல் நான் அமராமல் இருப்பேன். அல்லேலூயா. நான் மௌனமாக அமர்ந்திருக்கிற ஒரு சூழ்நிலையிலே நான் இருப்பது இல்லை. கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த பிப்ரவரி மாதம் முதல் தேதியிலே கர்த்தர் நம்மோடு பேச ஆரம்பித்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய அவருடைய சபையின் நிமித்தம், for the sake of the Lord, அவருடைய நாமத்தின் நிமித்தம், அவருடைய சபையின் மக்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரு? அவர் பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? 4ஆம் வசனத்தில், அவருடைய மக்கள் ஒரு கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே விடப்பட்டார்கள். அவருடைய மக்கள் பாழான இடங்களிலே விடப்பட்டார்கள். அவருடைய நிலைமை எப்படிப்பட்ட நிலைமை? பாழாக்கப்பட்ட ஒரு நிலைமை, கைவிடப்பட்ட ஒரு நிலைமை. இந்த வசனத்தை NIV டிரான்ஸ்லேஷன் ஆங்கில மொழிபெயர்ப்பில் கொஞ்சம் டிஸ்பிளே பண்ணுறீங்களா? NIV டிரான்ஸ்லேஷன், நியூ இன்டர்நேஷ்னல் வெர்ஷன். ஆங்கில வேதத்தில் இந்த வசனம் ஆரம்பிக்கும் பொழுது தமிழ் வசனத்தை மொழிபெயர்ப்பை பார்க்கிலும் இந்த ஆங்கில மொழிபெயர்ப்பு மிகவும் வாசிப்பதற்கு ரொம்பவே நல்லாவே இருக்கு. அதில் 2 வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நோ லாங்கர் அப்படின்னு சொன்னால் கர்த்தர் சொல்றாரு இனி. ஒரு அல்லி சொல்லுங்க பார்க்கலாம். தமிழ் வார்த்தை அழகா அங்கே தொடங்குகிறது, இனி. ஆமென். நீ இனி, அல்லேலூயா, இனிமேல் என்ற அர்த்தம். From today onwards, no longer will they call you deserted or name your land desolate. நல்லா கவனிங்க. No longer. இனிமேல கர்த்தர் இப்ப பேச ஆரம்பிச்சிட்டார். தேவனுடைய மக்கள் கைவிடப்பட்ட நிலைமை அவர் காண்கிறார். தேவனுடைய மக்கள் பாழாக்கப்பட்ட நிலைமை கண்டுட்டு சொல்லார், நோ லாங்கர். நான் இனிமேல் அமைதியா இருக்க மாட்டேன். I won't be silent. நான் அமர்ந்திருக்க மாட்டேன். கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த கால வேளையிலே நம்முடைய வாழ்க்கையின் பலவிதமான பாடுகளை நாம் யோசிக்கும் பொழுது ஒரு கைவிடப்பட்ட நிலைமை நாம் உணரலாம். சில வேளைகளிலே பாழாக்கப்பட்ட ஒரு நிலைமை நாம் உணரலாம். நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள், பாடுகள், பிரயாசங்கள், கண்ணீர்கள், உபத்திரவங்கள், வேதனைகள்,
இந்த இஸ்ரவேல் மக்கள், இந்த யூதாவின் மக்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? ஆண்டவர் அவர்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தார். அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திலே அவர்களை குடியேற்றினார். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையிலே கிமு 586 ஆண்டிலே 606 முதல் 586 வரையிலும் பாபிலோனிய ராஜாக்களாலே மிகவும் ஒடுக்கப்பட்டார்கள், பாழாக்கப்பட்டார்கள், மிகவும் துன்பப்படுத்தப்பட்டார்கள். Not only in the Old Testament, not only in the BC, before Christ, கிபி 70 ஆண்டிலே கூட ரோம ராஜாக்களால் எருசலேம் மிகவும் துன்பப்படுத்தப்பட்டது. என் அன்புக்குரிய தேவ மக்களே, ஆண்டவர் அதை பார்க்கிறார், ஆண்டவர் அதை காண்கிறார். The people of Judea, the people of Israel were very much persecuted. மிகவும் அதிகமாய் உபத்திரவப்பட்டார்கள். அவருடைய உபத்திரவங்களை நான் இப்போ 62 கர்த்தர் எழும்புறாரு, பேச ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு முன்னாலே அவங்க நிலைமை எப்படி இருந்தது? கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்கலாமா? ஏசாயாவின் புஸ்தகம் 59 அதிகாரம் 9 முதல் 12 வரை உள்ள வசனங்களிலே ஒரு 3 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். ஐசாயா 59, 9, 10, 11 வாசிக்க கேட்போம். ஆதலால் நியாயம் எங்களுக்கு தூரமா இருக்கிறது, நீதி எங்களை தொடர்ந்து பிடிக்காது. வெளிச்சத்துக்கு காத்திருந்தோம், இதோ இருள் பிரகாசத்துக்கு காத்திருந்தோம், ஆனாலும் அந்தகாரத்திலே நடக்கிறோம். நாங்கள் குருடரை போல சுவரை பிடித்து கண்ணில்லாதவர்களைப் போல தடவுகிறோம். இரவில் இடறுகிறது போல பட்டப்பகலிலும் இடறுகிறோம். செத்தவர்களைப் போல பாலிடங்களில் இருக்கிறோம். நல்ல கவனிங்க. இந்த வசனங்களை எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது 9 வசனத்தில் இருள் எங்களை சூழ்ந்திருக்கிறது. அங்கே இந்த யூதாவின் ஜனங்கள் பேசுகிறார்கள், இதோ இருள், இதோ அந்தகாரம். அவருடைய வாழ்க்கை ஒரு இருளை போன்ற ஒரு வாழ்க்கை, ஒரு அந்தகாரப்பட்ட ஒரு வாழ்க்கை. 10 வசனத்திலே பார்க்கும்போது அவர்கள் தங்களை எப்படி கருதுகிறார்கள்? குருடரை போல. We are almost like a blind. ஒரு குருடரை போல நாங்கள் இருக்கிறோம், கண்ணில்லாதவர்களை போல நாங்கள் தடவுகிறோம். You just imagine. அவர்களுடைய கைவிடப்பட்ட நிலைமை, அவர்களுடைய பாழாக்கப்பட்ட நிலைமை. they confess, அவங்க சொல்றாங்க, ஒரு குருடை போல, கண்ணில்லாதவர்களை போல அந்தகாரத்திலே இருளிலே நாங்கள் இருக்கிறோம். அவருடைய வாழ்க்கையிலே இடறுதல்கள். கண்ணில்லைன்னா இடறதானே செய்யும், நடக்க முடியாது. அதை விட ரொம்ப கஷ்டமான ஒரு வார்த்தை சொல்றாங்க, செத்தவர்களை போல. உயிர் இருக்கியா, ஜீவன் இருக்கிறது, பட் ஆனால் எங்கள் வாழ்க்கை ஒரு செத்தவர்களை போல நாங்கள் இருக்கிறோம். எங்களுடைய இருக்கிற இடம் பாழிடம், பாழான ஒரு ஸ்தலத்தில் இருக்கிறோம். யோசித்து பாருங்க, யூதாவின் ஜனங்கள், கர்த்தருடைய இஸ்ரவேலின் ஜனங்கள், அவருடைய உபத்திரவங்கள், அவருடைய கஷ்டங்கள், how much they were struggle. அவங்க வாழ்க்கையில் எவ்வளவு பிரயாசப்பட்டிருக்கிறாங்க, பாடுகள். அடுத்த வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா 11 வசனம், நாங்கள் அனைவரும் கரடிகளைப் போல உரிமிக்கிட்டு இருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வேதனை தாங்க முடியலன்னா சில நேரம் என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் ஊங்காட்டுவாங்க. நம்மால் சொல்லுவாங்க, ஊங்காட்ட ஆரம்பிச்சிட்டான்,
அவ்வளோ வேதனை, பேச முடியல. ஆமென். கரடிகளைப் போல உருமுகிற ஒரு நிலைமை, புறாக்களைப் போல கூவிக்கொண்டிருக்கிறோம் என்றால் கதறிக்கொண்டிருக்கிறோம், அழுது கொண்டிருக்கிறோம். என் அன்புக்குரிய தேவ மக்களே, எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நியாயம் இல்லை. அவங்க சொல்லாங்க, நியாயத்துக்கு காத்திருந்தோம். தட் மீன்ஸ் நியாயத்துக்கு காத்திருந்தோன்னா என்ன அர்த்தம்னா, இதிலிருந்தெல்லாம் எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா என்று நாங்கள் காத்திருக்கிறோம், ரட்சிப்புக்கு காத்திருக்கிறோம். அது எங்களுக்கு தூரமாக இருக்கிறது. ஆண்டவர் பார்க்கிறார், கைவிடப்பட்ட நிலைமையை பார்க்கிறார், பாழாக்கப்பட்ட நிலைமையை பார்க்கிறார். 137 சங்கீதம் 1 வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். உங்களுக்கு தெரிந்த வசனம்தான். பாபிலோனுடைய ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து சீயோனை நினைத்து அழுதோம். சீயோனை நினைத்து அழுகிறோம். அதுதான் புறாக்களைப் போல கூவிக்கொண்டிருக்கிறோம். என் அன்பு சகோதரி, என் அன்பு சகோதரரே, கர்த்தர் உங்களுடைய நிலைமைகளை காண்கிற தேவன். கைவிடப்பட்ட நிலைமைகளை நீங்கள் கடந்து வந்திருக்கலாம், பாழாக்கப்பட்ட நிலைமைகளை கடந்து வந்திருக்கலாம், உபத்திரவங்களின் வழியாக நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். அழுகை நிலைமை, they were weeping day by night, night and day, இரவும் பகலும் பகலும் இரவுமாய் அவர்கள் சீயோனை நினைக்கிறார்கள், பழைய வாழ்க்கையை நினைக்கிறார்கள், நாங்கள் ஆசீர்வாதமாய் இருந்த நாட்களை அவர்கள் நினைக்கிறார்கள், நாங்கள் நன்றாய் அப்பம் புசித்து சந்தோஷமாய் சுகித்து வாழ்ந்த நாட்களை நினைக்கிறார்கள். அதுதான் சீயோனை நினைக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய பூர்வீகத்தை நினைக்கிறார்கள். காரணம், அவர்கள் அடிமைகளாக, சிறை கைதிகளாக கொண்டு போகப்பட்டு அதிகமாய் உபத்திரவப்படுத்தப்பட்டார்கள். என் அன்பு தேவ மக்களே, நீ கர்த்தருடைய ஆவியானவர் நம் நடுவில் இறங்கி வந்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவனுடைய நிலைமைகளை கூட இன்னும் சில வசனங்கள், எனக்கு ஆவியானவர் கொடுத்த சில வசனங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஓசியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம், ஓசியாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 4 வசனம் முதலாவது வாசிக்க கேட்போம். அப்போது கர்த்தர் அவனை நோக்கி, இவனுக்கு இஸ்ரவேல் என்னும் பெயரிடு, ஏனெனில் இன்னும் கொஞ்ச காலத்திலே நான் ஏகுவின் வம்சத்தாரிடத்தில் இஸ்ரவேலின் இரத்தப்பழியை விசாரித்து இஸ்ரவேல் வம்சத்தாரின் ராஜ்யபாரத்தை ஒழிய பண்ணுவேன். இந்த 4 வசனம் ஓசியா 1 அதிகாரத்திலே அவர்களுக்கு யூதர்கள், இஸ்ரவேலர்கள், ஆண்டவர் சொல்றாரு, அவனுடைய பெயரை மாற்றுகிறார். இவனுக்கு எஸ்ரயேல் என்னும் பெயரிடு, call him as ஜஸ்ரயேல். யூதர்கள், இஸ்ரவேலர்கள் என்று அழைக்கப்பட்ட இவர்களுக்கு ஒரு மறுபெயர் அங்கே கொடுக்கப்படுகிறது. இவனுக்கு எஸ்ரயேல் என்றும் பெயர். அந்த வசனத்தின் முடிவை பார்த்தீங்கன்னா, இந்த இஸ்ரவேலினுடைய வம்சத்தாரின் ராஜ்யபாரத்தை நான் ஒழிய பண்ணுகிறேன். ஸ்கேட்டர்ட், ஒழிய பண்ணுகிறேன்னா ஸ்கேட்டர்ட், சிதறடிக்க பண்ணுகிறேன். நோ மோர் இஸ்ரேல், நோ மோர் ஜுடா. அப்படி சொல்லப்படத்தக்க அளவிலே சிதறடிக்கப்பட்ட ஒரு நிலைமையிலே இவர்கள் வாழ்ந்தார்கள். 6 வசனத்தை வாசிக்க கேட்போம். அதே அதிகாரம் 6 வசனம். அவள் திரும்ப கர்ப்பம் தரித்து ஒரு குமாரத்தியை பெற்றாள். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, இவளுக்கு லோருகாமா என்னும் பெயர், இவளுக்கு லோருகாமா என்னும் பெயரிடு. பெயரை மாற்றுகிறார். 2வது ஒரு பெயரை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, லோருகாமா.
அதனுடைய அர்த்தம் என்ன? அதனுடைய வசனத்தின் இனி இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு, படிங்கம்மா அதே வசனத்துல கடைசி பகுதி, ஏனெனில் நான் இனி இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு இரக்கம் செய்வதில்லை, நான் அவர்களை முழுவதும் அகற்றி விடுவேன். No mercy, no more grace. லோருகாமா, the Hebrew names, இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு யோசிக்கலாம். அது எபிரேய பாஷை. அவர்களுடைய பெயர்கள் மாற்றப்பட்டது. சொல்றாரு, இனி இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு இரக்கம் செய்வது இல்லை, நான் அவர்களை முழுவதும் அகற்றி விடுவேன். நோ mercy. அவர்களுக்கு ஒரு இரக்கமுள்ள ஒரு வாழ்க்கை இல்லை. பாபிலோனிய தேசத்தார் அவர்கள் மேல் ஒரு இரக்கம் இல்லை. நேபுகாத்நேச்சார் ராஜா சொல்லுகிறான், நான் நிறுத்தின பொற்சிலையை நீ வணங்க வேண்டும். அவங்க சொல்றாங்க, நாங்க வணங்க மாட்டோம். வணங்க மாட்டியா? நெருப்புல போடுவோம். அப்படியே போட வேண்டியது தானே. He increased the fire 7 times. இருக்கிற நெருப்பு போதாது. காரணம், இவர்கள் யார்? இவர்கள் அடிமைகள். They were not the citizens of Babylon, Chaldea. கல்தேய தேசத்தினுடைய குடியானவர்கள் அல்ல. கல்தேய தேசத்தின் குடியானவர்கள் ஒருவேளை அப்படி செஞ்சிருந்தா அவங்களுக்கு இருக்கிற நெருப்பு அந்த ஒன் டைம் தான். அது சொல்ற, நீ யூதா தேசத்திலிருந்து வந்த ஒரு அடிமை, உனக்கு இவ்வளவு திமிர் இருக்கா? இங்க பாரு, 7 டைம்ஸ் நெருப்பு அதிகப்படுத்துற. ஒரு அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அமெரிக்கர்களாக இருந்தா ஓகே, நீ வெளிநாட்டிலேருந்து வந்து சரியான சட்டப்படி குடி இல்லையா, உனக்கு 7 டைம்ஸ் ட்ரம்ப் வெளியே துரத்துறார். அந்த மாதிரி தான் பாபிலோன் ராஜா சொல்கிறான், நீ வெளியிலேருந்து வந்துட்டு அடிமையாக வந்துட்டு கைது செய்யப்பட்டு கொண்டு வரப்பட்ட உனக்கு இவ்வளோ நீ ஆணுவ பேச்சா இருக்கு, இறக்கம் இல்லை. ஒரு அல்லே சொல்லுங்க பார்க்க, நல்ல கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. தானியேலே, சிங்கங்கள் நடுவே உன்னை போடுறேன். இறக்கம் இல்லை, இறக்கம் இல்லை. எங்க போடப்பட்டார்? அக்கினியில போடப்பட்டதே பரவாயில்ல போல தெரியுது. அதை விட சிங்கங்கள் நடுவில் தானியேல் போடப்பட்டார். இரக்கம் இல்லை. அவருடைய வாழ்க்கை ஒரு கைவிடப்பட்ட நிலைமையில தான் இருந்தது. அவருடைய வாழ்க்கை பாழாக்கப்பட்ட ஒரு நிலைமையில தான் இருந்தது. அவருடைய பெயர்களே மாற்றப்பட்டிருந்தது. 9ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவர், இவனுக்கு லோகம்மி என்று பெயரிடு. ஓசியா 1:9. இப்பொழுது இவனுக்கு லோகம்மி என்னும் பெயரிடு. ஏனெனில், தேங்க்ஸ்மா, மூன்றாவது ஒரு பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது, லோகம்மி. ஏனெனில், படிங்க. ஏனெனில் நீங்கள் என் ஜனம் அல்ல, நீங்கள் என் ஜனம் அல்ல, நான் உங்கள் தேவனாய் இருப்பதில்லை. Not my people. You are not my people. நீ இனிமேல் என் ஜனமே கிடையாது. அதுதான் கைவிடப்பட்ட நிலைமை. ஆமே. ஜெயிலில் ஒருத்தன் கிடக்கிறான், ஒரு பேல் எடுப்பதற்கு யாரும் இல்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் அன்பு தேவ மக்களே, ஓசியா புலம்புகிறார், ஓசியா அழுகிறார், தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை சொல்லி கதறுகிறார். அவருடைய வாழ்க்கையில் இந்த இஸ்ரவேல் யூதா ஜனங்களை குறித்த ஒரு மிகப்பெரிய வேதனை. ஹல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்க ஒரு நாள் வந்தது, கஷ்டமாய் பேச ஆரம்பிச்சாங்க. ஏசாயாவின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம். ஏசாயா 49ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்களை வாசிக்க கேட்போமா?
சீயோனே சீயோனே கர்த்தர் என்னை கைவிட்டார். சீயோனோ யாரு? சீயோனோ இந்த இஸ்ரவேலரோ இந்த யூதர்களோ கர்த்தருடைய மக்களோ என்ன சொல்றாங்க? கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்கிறார். ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். நல்லா கவனிங்க. பாடுகள் அதிகரிக்கும் போது, உபத்திரவங்கள் அதிகரிக்கும் போது, துன்பங்களை அதிகமாய் சந்திக்கும் பொழுது, இரக்கமற்ற ஒரு வாழ்க்கையிலே நாம் கிடக்கும் போது, இந்த சீயோன் பாபிலோன் ஆறுகள் அருகே உட்கார்ந்து அழுத அந்த சீயோன், the citizens of Zion, யூதாவின் மக்கள் இப்ப என்ன சொல்றாங்க? கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார்கள். Most of the time when you come across problems, trials, temptations, sufferings in your life, you may also say the same like Zion, what she said. அந்த யூதா சீயோன் மக்கள் சொன்ன மாதிரி கூட நம்முடைய வாழ்க்கையில் அநேக வேளைகளில் நீங்கள் சொல்லலாம், கர்த்தர் என்னை கைவிட்டார், கர்த்தர் என்னை மறந்தார் என்று சொல்லலாம். ஆனா ஆண்டவர் சொல்றார், அடுத்த வசனம் வாசிக்க கேட்போம். ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. கரங்களை தட்டி உற்சாகமாய் நல்ல கரங்களை தட்டி in the name of Jesus. கர்த்தர் எழும்புகிறார். அவர் அமர்ந்திருக்க கூடாதபடி அவர் வார்த்தையை பேச ஆரம்பிக்கிறார். இன்றைக்கு இந்த காலவெளியிலே God is speaking to you, my dear brothers and sisters. ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. கரங்களை அசைத்து நல்ல கரங்களை அசைத்து thank you Jesus. நன்றி இயேசுவே, 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 நன்றி இயேசுவே. அல்லேலூயா. அவர் நம்மை மறக்கவில்லை, அவர் நம்மை கைவிடவில்லை. கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். அவர் மறக்காததுனால தான் அக்கினியின் சூளை நடுவே இறங்கி வந்தார். கரங்களை தட்டி. அவர் மறக்காததுனால தான் சிங்க கெபியில இறங்கி வந்தார். அவர் சொல்றார், நான் உன்னை மறக்கவில்லை. பாபிலோன் ராஜா சொல்லுகிறான், 3 பேரைத்தானே இந்த அக்கினியிலே நாம் போடுவித்தோம். அப்படி இருக்கிற இடத்துல எழுந்து ஆச்சரியத்தோட 4 பேர் உலாவுகிறார்களே, 4வது ஆளுனுடைய சாயல் தேவ தூதனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. ஒரு அல்லிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஓ எஸ், புறஜாதி மக்கள் உங்களோடு கர்த்தர் இருக்கிறதை அவர் காணும்படி செய்வார். அவர் சொல்லுகிறார், நான் உன்னை மறப்பது இல்லை. ஹல்லேலூயா. 16ஆம் வசனத்தை அப்படியே வாசிக்கலாமா? இதோ இதோ என் உள்ளம் கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், என் உள்ளம் கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில் எப்போதும் என் முன் இருக்கிறது. அல்லேலூயா. என் உள்ளம் கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். இந்த கால வேளையில் இந்த பிப்ரவரி மாதத்திலே கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. ஒரு சொல்லார், என்னுடைய உள்ளம் கைகளிலே உன்னை வரைந்திருக்கிறேன். அல்லேலூயா. உடைய கையில் இருக்கிற ரேகை பாருங்க, ரேகை. இது யார் வரைஞ்சது? எந்த ஆர்டிஸ்ட்? எந்த பெயிண்டர்? Who was the artist? இதை அழிக்க முடியுமா? ஆண்டவர் சொல்லாரு,
உங்க பேரை இந்த ரேக மாதிரி அவர் கையிலே பதித்து வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஒரு நிமிஷம் அந்நிய பாஷையில், என் உள்ளம் கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. உடைய வேதனைகளின் ஆண்டவருக்கு தெரியும், உங்கள் கண்ணீர்களின் ஆண்டவருக்கு தெரியும், உடைய உபத்திரவங்களின் ஆண்டவருக்கு தெரியும். தரியு ராஜா யோசித்தான், தானியேல் சிங்கங்களுக்குள்ளே, நோ மோர் டேனியல், நோ மோர் டேனியல், நோ மோர் டேனியல். ராத்திரியெல்லாம் தூக்கமே இல்லை அந்த தரிவுக்கு, ராத்திரியெல்லாம் தூக்கமே இல்லை. இந்த சட்டத்தை நாம் ஏன் கையெழுத்து போட்டோம்? இந்த சாபம் நம்முடைய குடும்பத்துக்கு வந்து விடுமே, நம்முடைய மனைவி பிள்ளைகளுக்கு அந்த சாபம் தொடர்ந்து பிடிக்குமே, நம்ம ஏன் முத்திரை மோதிரத்தை கொடுத்தோம்? நோ மோர் டேனியல். இரவெல்லாம் தூக்கம் இல்லை அந்த தரிவுக்கு. காலையில சிங்க கெபியின் நடுவே வருந்து உரத்த சத்தமிட்டு பைபிள் அப்படிதான் சொல்லு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ ஆராதிக்கிற தேவன் சிங்கங்களின் நடுவிலே உன்னை தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா? நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மரிச்சிட்டா அந்த மனுஷனை பேரை சொல்லி கூப்பிடுவாங்க பாருங்க, அத மாதிரி தரியு நினைச்சு கூப்பிடுறாரு. தானியேல் மரிச்சிட்டாருன்னு நினைச்சு தானியேலேன்னு கூப்பிடுறாரு. ஒரு சத்தம் வருகிறது, ராஜாவே நீர் என்றும் வாழ்க. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற பாருங்களோ, யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற பாருங்களோ, எலியாவே தேவன் உண்டு உந்தன் விசுவாச சோதனையில், எலியாவே தேவன் உண்டு உந்தன் விசுவாச சோதனையில். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிங்க. நம்ம சொல்ற வார்த்தையெல்லாம் கர்த்தரனை கைவிட்டார், கர்த்தரனை மறந்தார். ஆனால் அவர் சொல்றாரு, ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளையை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உங்களை மறப்பது இல்லை. என் உள்ளம் கையில் உங்களை வரைந்திருக்கிறேன். God, He permits certain problems in your life so that you will understand that God is with you. இந்த அக்கினியில் போடலைன்னா கர்த்தர் நம்மளோட இருக்கிறாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. சிங்க கெபியில் போடப்படலைன்னா கர்த்தர் நம்மோடு இருக்கிறாருன்னு தெரிஞ்சிருக்காது. என்ன சொல்லிப்பாங்க? கர்த்தர் மறந்தார், கர்த்தர் கைவிட்டார், கர்த்தர் மறந்தார், கர்த்தர் கைவிட்டார். போடப்பட்டதுனால தான் தெரியுது கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்க. உங்களுக்கு உபத்திரம் வந்ததுனால தான் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை உங்களால் உணர முடிகிறது. அல்லேலூயா. Then only you could understand the presence of the Lord. ஆம் பிரியமானவர்களே, அந்த ஏசாயா 62:4 இரண்டாவது பகுதி வேகமாய் சொல்லி நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? அடுத்ததாக ஏசாயா 62:4, நீ கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். ஒரு அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இதுக்கு முன்னாடி பேரு ஜெஸ்ரயேல்.
லோகம்மி என்ன புதுசாக இருக்கு, அம்மிக்கல் மாதிரி கூப்பிடுறதுக்கு. பழைய பேரெல்லாம் மாற்றிட்டு கர்த்தர் புது பேரை கொடுக்கிறாரு. உன் பெயர் எப்சிபா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்திலே அல்லேலூயா. இஸ்ரவேல் என்கிற பெயர் அல்ல, லோர்காமா என்கிற பெயர் அல்ல, லோகமி என்கிற பெயர் அல்ல, உன் பேரு எப்சிபா. அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். ஓ எஸ், கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறார், கர்த்தருடைய குடும்பத்தை மாற்றுகிறார், கர்த்தருடைய எதிர்காலத்தை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. யார் இந்த எப்சிபா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2 கிங் சாப்டர் 21. மனாசே ராஜாவாகிற போது 1ஆம் வசனம். 12 வயதாயிருந்து 55 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். அவன் தாயின் பெயர் எப்சிபாள். ஒருவேளை இது உங்களுக்கு சரியான விளக்கம் இல்லாமல் இருக்கலாம். மனாசேயினுடைய தாய் எப்சிபான்னு வருது. இன்னும் கொஞ்சம் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் புரிந்து கொள்வதற்கு 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், அதே 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்க. எசேக்கியா தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்த பின்பு அவன் குமாரனாகிய மனாசே அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். இப்ப சொல்லுங்க, யார் இந்த எப்சிபா? வெரி குட். எசேக்கியாவினுடைய மனைவி. ஒரு அலிலே சொல்லுங்க பார்க்கலாம். எசேக்கியா மிகப்பெரிய ஒரு தேவ மனிதன். எசேக்கியா ஆண்டவருடைய கிருபையினாலே 15 ஆண்டுகள் தன் வாழ்க்கையில் ஆயுசு நாட்களை கூட்டி பெறப்பட்ட ஒரு தேவ மனிதன். கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்த ஒரு தேவ மனிதன். அவருடைய மனைவி பேர் தான் பைபிளில் எப்சிபா. இந்த ஒரே இடத்துல தான் எப்சிபா என்கிற ஒரு நபருடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, இனி உன் பெயர் எப்சிபா என்று சொல்லப்படும். எப்சிபா என்றால் அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என் பிரியம். கையை தள்ளி சொல்லுங்க பார்க்கலாம். You are my beloved. Hallelujah. கைவிடப்பட்டவன் பாழாக்கப்பட்டவன் மறக்கப்பட்டவன் சொல்லாதம்மா, நீங்க தான் என் பிரியம். அல்லேலூயா. பாட்டு கூட இருக்கு, பிரியமே நிருபவதி. ஆமென். ஆண்டவர் உங்களை பார்த்து எப்படி சொல்றாரு? நீங்க எல்லாருமே ரூபவதி தான். உங்களுக்கே உங்களை பத்தி நம்பிக்கை இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க எல்லாருமே ரூபன் தான், அழகுதான், ரூபவதி தான். இது யார் சொல்றது? கர்த்தர். அவர் பிள்ளைங்கள அவர் எப்படி கூப்பிடுறாரு? அல்லேலூயா சொல்ல மாட்டேன் நீங்களே. அல்லேலூயா. யாருமே அவங்க பிள்ளைங்களை விட்டே கொடுக்க மாட்டாங்க. என் பிள்ளைக்கு இன்னும் அழகு குறைவு. ஆமே. அவன் மூக்கப்பாரு, கண்ணப்பாரு. ஆமே. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லார், என் பிரியமே. எப்சிபா அப்படின்னா என் பிரியமே. ஒரு அல்லே சொல்லுவோமா? அல்லேலூயா. அல்லேலூயா. பிரியமானவங்களுக்கு என்ன தராரு? வாழ்வை கொடுக்கிறார். வாழ்வை கொடுக்கிறார். நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து, பிரியமானவனே நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாயாக. அந்த ஏசாயா 62:4 டிஸ்பிளே பண்ணுங்க தயவுசெய்து. அந்த வசனத்தில் கடைசி பகுதியை நீங்க வாசித்து பாருங்க. கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். வருதா அந்த வார்த்தை? கர்த்தர் உன்மேல் பிரியமா இருக்கிறார் சொல்லிட்டு சொல்றாரு, உன் தேசம் வாழ்க்கைப்படும். நீ வாழ்ந்திருப்பாய், நீ வாழ்ந்திருப்பாய், நீ வாழ்க்கைப்படுவாய்.
உன் வீடு கட்டப்படும், உன் குடும்பம் கட்டப்படும், உன் பிள்ளைகள் கட்டப்படும், உன் பொருளாதாரம் கட்டப்படும், உன் கஷ்டங்கள் மாறும், நெருக்கங்கள் மாறும், வியாதிகள் மாறும், பிரச்சனைகள் மாறும், நீ கட்டப்படுவாய். எல்லாம் அப்படியே அபிஷேகத்தை நிரம்பி. ஹல்லேலூயா ரபா தீனாமா ஷக்குரபா. நீ கட்டப்படுவாய், நீ கட்டப்படுவாய். விசுவாச வார்த்தை நீங்க அறிக்கை செய்யுங்க. சொல்லிட்டு சொல்றாரு, நீ எப்சிபா என்கிற பெயர் மாத்திரம் அல்ல, உனக்கு இன்னொரு பெயர் கொடுக்கிற, உன் தேசம் பியூலா எனப்படும். பியூலா என்று சொல்லுவது ஒரு மனிதனுக்கு வைக்கப்பட்ட பெயர் அல்ல, ஒரு இடத்திற்கு வைக்கப்பட்ட பெயர். அல்லேலூயா. அங்கே சொல்றார், உன் தேசம், யுவர் கண்ட்ரி, யுவர் நேம் பியூலா எனப்படும். அல்லேலூயா. உன் தேசம் பியூலா எனப்படும் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? இதனுடைய அர்த்தம் என்றால் செழிப்பு, ப்ராஸ்பரிட்டி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே நெருக்கங்கள், அழுகைகள், பாடுகள், கஷ்டங்கள் இதையெல்லாம் மாற்றி செழிப்பு என்கிற ஒரு ஆசீர்வாதமான ஒரு பெயரை உங்களுக்கு சூட்டுகிறேன். இனி நீங்கள் பியூலா என்று அழைக்கப்படுவீர்கள். அப்கோர்ஸ் ஒரு பெண்மணியின் பெயரை போல காணப்படலாம், அது ஒரு பெண்மணியின் பெயர் அல்ல, ஒரு தேசத்திற்கு கர்த்தர் கொடுத்த பெயர். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், உன் வாழ்க்கை இனி செழிப்பான வாழ்க்கையாய் மாறும், உன் தேசம் வாழ்க்கைப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். நேரம் அதிகமாக கடந்து போறதுனால நான் முடித்து கொள்ளுகிறேன். அதே ஏசாயா 62 இப்போ 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீ கர்த்தருடைய கையில், நீ கர்த்தருடைய கையிலே அலங்காரமான கிரீடமும், அலங்காரமான கிரீடம், உன் தேவனுடைய கரத்தில், உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமா இருப்பாய். ராஜ முடின்னா அதுக்கு பேரு கிரவுன். இவ்வளவு நாளா நீ என்ன சொல்லிக்கிட்டு இருந்த? இருளில் இருக்கிறேன், அந்தகாரத்தில் இருக்கிறேன், குருடனா இருக்கிறேன், கண் இல்லாம இருக்கிறேன், செத்தவன மாதிரி இருக்கிறேன். ஆனா ஆண்டவர் சொல்லாரு, நீ என் கையில அலங்காரமா இருக்கிறாய். கையை உயர்த்துவர் அல்லே சொல்லுவாம். உன்னை அலங்காரமாய் மாற்றுகிறேன், உன்னை ஒரு கிரீடம் போல மாற்றுகிறேன். அல்லேலூயா. இந்த பெண்மணி இங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த தலை முடியத்தான் கொண்டு போய் இங்கே அங்கே அங்கே இங்கே இங்கே அங்கே போய் 4 மணி நேரம் 5 மணி நேரம் பியூட்டி பார்லர் போய் இத்த முறுக்கி, இத்த சுருக்கி, இத்த குறுக்கி, இதை என்னென்னமோ பண்ணணுமோ பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு வீட்டு திருமணம் மேடையில் நான், கணத்துக்குரிய ரெவரண்ட் டி மோகன் ஐயா, சொர்ணராஜ் ஐயா, நான் 3 பேர் தான் நாங்கள் மேடையில் உட்கார்ந்துருக்கிறோம். ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைத்தது, மூத்த போதர்களோடு அமரும்படி. நாங்கள்லாம் உட்கார்ந்துங்கிறோம், இன்னும் பொண்ணை காணோம். அகில உலக பிரசித்தி பெற்ற தேவ மனிதர், பெரிய மூத்த போதகர்லாம் உட்கார்ந்துருக்காரு. அவருடைய சபையில் தான் நான் கேட்டேன், அவங்க அப்பாவை கூப்பிட்டு, நான் பொண்ணு சார்பாக தான் போயிருக்கிறேன். என்ன ஆச்சுன்னா, இங்கே ஒரு பெரிய பியூட்டி பார்லர் ஐயா அந்த முடி டெக்கரேட் பண்ணுறதுக்கு 30,000 பிடிங்கிட்டாங்க ஏன்றார். அவங்க பொண்ணு எவ்வளோ வாங்கின்னு போயிடுச்சா? 30,000 வாங்கின்னு போய் என்ன பண்ணுறாங்களே தெரியலையா ஐயா. ஐயா உட்காந்துக்கிறாரு, எனக்கே ஒரு மாதிரி ஆகுதுன்றார். ஒரு அல்லிலே சொல்ல மாட்டேனே, நடந்த சம்பவத்தை தான் சொல்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை ஒரு அலங்காரமாய் மாற்றுகிறார். உடைய வாழ்க்கை செத்தவனை போல் அல்ல, உடைய வாழ்க்கை ஒரு குருடனை போல் அல்ல,
உடைய வாழ்க்கை தடவுகிறவனைப் போல் அல்ல. உடைய வாழ்க்கை ஒரு அந்தகாரமாய் அல்ல. உடைய வாழ்க்கை அலங்காரமாய் கர்த்தர் மாற்றுகிறார். அப்படி இருக்கிற இடத்துல எழுப்பி நிற்கலாமா? ஒரு பெரிய ஆசீர்வாதம் கடந்து வருகிறது. ஒரு பெரிய செழிப்பு உங்க வாழ்க்கையில கடந்து வருகிறது. ஒரு மிகப்பெரிய உயர்வு உங்க வாழ்க்கையில கடந்து வருகிறது. நல்ல 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 பைபிள் எல்லாம் நாற்காலில் வச்சுட்டு நல்ல கரங்களை தட்டி, தேங்க்யூ ஜீசஸ், என் உபத்திரவத்தின் நேரத்தில், என் கஷ்டத்தின் நேரத்தில் கர்த்தர் என்னை மறந்தார், கர்த்தர் என்னை கைவிட்டார், கர்த்தர் என்னை பார்க்கவில்லை என்று சொல்லுகிறேன். என் அன்பு தேவ மக்களே, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். கர்த்தர் உங்கள் நடுவில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். நேயர்களே, இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய எங்களது முகவரி அகாபி கிறிஸ்துவ அசெம்பிளி, ஐதியார் திருமண மண்டபம் பின்புறம், ஆயில் மில், திருவள்ளூர். எங்களது இமெயில் அட்ரஸ் agapicam1992@gmail.com. மற்றும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 9952419986 அல்லது 9440839224. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.